இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்திடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. உனக்காகத்தான் திரும்பி வந்தேன். யாருக்காக? உனக்காகத்தான். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? I came back just for you. I came back just for you. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I came back just for you. இதுவே நான் அவனுக்காகத்தான் திரும்பி வந்தேன் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி. Well done. I came back just for him. I came back just for him. நான் அவர்களுக்காகத்தான் திரும்பி வந்தேன் எப்படி சொல்வீங்க? சூப்பர். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? I came back just for them. I came back just for them. I just came back for you. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த ஜஸ்ட் இடம் மாற்றி சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்லலாம். சொன்னீங்கண்டா அந்த வாக்கியத்தின் அர்த்தமும் மாறிவிடும். just எனும் சொல் ஒரு பெயர் சொல்லை விவரிக்கும் சொல்லாகவோ அல்லது வினைச்சொல்லை விவரிக்கும் சொல்லாகவோ பயன்படுத்தப்படலாம். அதாவது அட்ஜெக்டிவாகவும் பயன்படுத்தலாம், அட்வர்பாகவும் பயன்படுத்தலாம். அவ்வாறு அது அட்வர்பாக பயன்படுத்தப்படும் போது பல்வேறுபட்ட அர்த்தங்களை எடுத்துக்கொள்கிறது. இன்று நாம் 2 அர்த்தங்களை பார்ப்போம். ஒன்று only, உனக்காகத்தான் மாத்திரம் அப்படிங்கிற அர்த்தம். இன்னும் ஒன்று recently, இப்பதான் என்கிற மீனிங். அப்போ இந்த ஜஸ்ட் என்பதை நீங்கள் இடம் மாற்றி போடும் போது அதனுடைய அர்த்தமும் மாறுகின்றது. I just came back for you அப்படின்னு சொன்னா நான் இப்பதான் வந்தேன் என்று குறிக்கும். இப்பதான் வந்தேன் யாருக்காக? உனக்காக. உனக்காக இப்பதான் வந்தேன். இதையே நீங்கள் I came back just for you என்றால் உனக்காகத்தான் வந்தேன். அங்க நீங்க எப்ப வந்தீங்க என்றது சொல்லப்படவில்லை, உனக்காகத்தான் என்கின்ற அர்த்தத்தை பெற்றுக்கொள்கிறது. அப்போ உனக்காகத்தான் செய்தேன் எப்படி சொல்வீங்க? செய்தேன். இறந்த காலம். டூவினுடைய இறந்த காலம் did. I did it just for you. I did it just for you. இதுவே இப்பதான் செய்தேன் எப்படி சொல்வீங்க? I just did it. I just did it. நான் உனக்காகத்தான் சமைத்தேன் எப்படி சொல்வோம்? Well done. I cooked just for you. I cooked just for you. உனக்காகத்தான் காலை உணவு சமைத்தேன். I cooked the breakfast just for you. I cooked the breakfast just for you. இதுவே இப்பதான் சமைத்தேன் எப்படி சொல்வீங்க? Well done. I just cooked the breakfast. I just cooked the breakfast. ஒரு cookedன்றதை விட நீங்க made சொல்லலாம், prepared சொல்லலாம், எது வேணுமென்றாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு நன்கு புரிந்து விட்டதா? இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதை நான் உனக்காகத்தான் கொண்டு வந்தேன் எப்படி சொல்வீங்க? கொண்டு வருதல் bring, அதனுடைய இறந்த கால வடிவம் brought. I brought it just for you. I brought it just for you. இதை நான் இப்போதுதான் கொண்டு வந்தேன் எப்படி சொல்வோம்? Superb, you got it. I just brought it. I just brought it. Simple. Cook என்னும் சொல்
ஒரு ஆக்ஷன் verb சமையல் செய் என்பதை மாத்திரம் குறிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது பெயர் சொல்லாகவும் வரும். பெயர் சொல்லாக வரும்போது சமையல் செய்பவரை, அதாவது பிரதான சமையல்காரர் அப்படின்னு அர்த்தத்துல வரும். இதுவே வினைச்சொல்லாக வரும்போது சமையல் செய் என்பதை குறிக்கும். இந்த வினைச்சொல்லோடு அப் என்னும் ப்ரொபோசிஷன் சேர்ந்து phrasal verb ஆக வரும்போது cook up என்பது விரைவாக சமையல் செய் என்பதையும், அதோடு ஏதாவது ஒன்றை புனைதல், அதாவது வேண்டாத கதைகளை கட்டுதல், கதை புனைதல் போன்றவற்றை குறிக்கும். அப்போ தேவையிராம கதை கட்டாத அல்லது கதை கட்டாத என்பதை எவ்வாறு ஆங்கிலத்தில் சொல்லலாம்? Don't cook up stories. Don't cook up stories. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't cook up stories. என்னை பற்றி கதை கட்டாதே எப்படி சொல்லலாம்? Don't cook up stories. Well done about me. Don't cook up stories about me. எனக்கு இந்த விலை கட்டுப்படி ஆகாது. அதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? I can't afford this price. I can't afford this price. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I can't afford this price. இதையே அப்போ என்னால இதை வாங்க முடியும் என்றால் எப்படி சொல்லுவீங்க? Well done. I can afford it. I can afford it. நீங்க திரும்பி வந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்படி சொல்லலாம்? கேள்விப்பட்டோம். We heard. எப்படி? திரும்பி வந்துட்டீங்க என்று. We heard that you were back. We heard that you were back. இதை வேற எப்படி சொல்லலாம்? We heard that you returned. We heard that you returned. இங்க புது வீடு வேண்டிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம். இதை எப்படி சொல்லலாம்? We heard that you purchased a new house. Again, we heard that you purchased a new house. இதுவே உங்களுக்கு இடம் மாற்றம் வந்துட்டு கேள்விப்பட்டோம். எப்படி சொல்லலாம்? We heard that you got a transfer. We heard that you got a transfer. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. We heard that you got a transfer. இதுவே உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. எப்படி சொல்லலாம்? I heard that you met with an accident. I heard that you met with an accident. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I heard that you met with an accident. இப்பவே வந்து என்னை பார் எப்படி சொல்லலாம்? Well done. Come and see me right now. Come and see me right now. இப்பவே வந்து ஹெல்ப் பண்ணு. எப்படி கேட்பீங்க? Superb. Come and help me right now. Come and help me right now. இப்பவே போய் அவனுக்கு உதவி செய். எப்படி சொல்வீங்க? Superb. Go and help him right now. Go and help him right now. இவளுடைய அம்மா மாதிரியே நேர்மையானவள். Like her mother, she's very honest. Like her mother, she's very honest. இங்கு நீங்கள் like her mother என்பதை முன்னாடியும் சொல்லலாம், பின்னாடியும் சொல்லலாம். தப்பே இல்லை. Again சொல்லி பாருங்க எங்கூட சேர்ந்து. Like her mother, she's very honest. இவனோட அப்பா மாதிரி இல்லை, ரொம்ப விளையாட்டுத்தனம். எப்படி சொல்லலாம்? லைக்கு ஆப்போசிட் என்ன? Unlike. Unlike his father, he is very playful. Unlike his father, he is very playful. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க.
Unlike his father, he is very playful. உங்களோட நண்பரோ இல்லை உறவினரோ யாரோ ஒருவர் நீங்க கால் பண்றீங்க எடுத்து பேசுறாங்களே இல்லை, கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதை பற்றி சொல்லி கவலைப்படைக்கல, அடுத்தால் என்ன சொல்றார், அவர்கள்ட்ட நேர போய் கதைச்சுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? Go and talk to her in person. Go and talk to her in person. இதுவே அவனிடம் நேரில் சென்று பேசு எப்படி சொல்லலாம்? Well done. Go and talk to him in person. Go and talk to him in person. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Go and talk to him in person. இதுவே அவளிடம் நேரில் சென்று கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்க்கறத எப்படி சொல்வோம்? Ask. Ask. Go and ask her in person. Go and ask her in person. அவரிடம் நேரில் சென்று வேண்டிப்பார். அதை எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்துல? Go and request him in person. Go and request him in person. அவர்களை நேரில் சென்று அழைத்துப்பார். எப்படி சொல்லலாம்? Go and invite them in person. Go and invite them in person. வேலைக்கு போக நேரமாகுது, சாப்பிட்டுட்டு போகணும். சாப்பாட்டு ஆறுதல உட்கார்ந்து சாப்பிடுவீங்களா? இல்லை, விழுங்குவீங்க கடன்னு. அப்ப என்ன சொல்லுவாங்க? சாப்பாட்டை அவசரமா விழுங்காத. எப்படி சொல்லலாம்? Don't gobble. Don't gobble the food. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't gobble the food. எப்ப வேணும்னாலும் சாப்பிடு. எப்படி சொல்லலாம்? Eat any time you like. Eat any time you like. Eat any time you like. எப்ப வேணும்னாலும் விளையாடிக்கோ. எப்படி சொல்லலாம்? Play any time you like. Play any time you like. இதுவே எப்ப வேணுமானாலும் வாசித்துக்கோ. எப்படி சொல்லலாம்? Well done. Read any time you like. Read any time you like. இப்போ உங்களுக்கான நேரம். அவள் எனக்காகத்தான் திரும்பி வந்தாள். எப்ப வேணுமென்றாலும் வாங்கிக்கொள். விடைகள் சரியோ பிள்ளையோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you for watching.